பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பெரிய நம்பிகளே, எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை இல்லை, எனக்கு போதும் நம்பிகளே, தாங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை இல்லை, தாங்கள் அமுது செய்வதைக் கண்டு நான் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். தாங்கள் உண்ணுங்கள். திருமலை நம்பிகளே, வணங்குகிறேன் சுவாமி. அடியேன். வாருங்கள் திருக்கோஷியூராரே. திருமலை நம்பிகளே, தாங்கள் செய்வது தங்களுக்கே நன்றாக இருக்கிறதா? ஏன், நான் என்ன செய்து விட்டேன்? பெரிய நம்பிகளே, மலராண்டான் சொன்னது சரிதான். இங்கு வந்து பார்த்தவுடன் தான் தெரிகிறது திருமலை நம்பிகள் இவனுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார் என்று. இதோ பாரும், தவறு செய்தது போதும், இப்போதாவது நிறுத்திக் கொள்ளும். திருக்கோஷியூராரே, தாங்கள் பேசுவது எதுவும் எனக்கு புரியவில்லை. இவர் அப்படி என்ன தவறு செய்து விட்டார்? என்ன தவறு செய்து விட்டாரா? நம் ஆச்சாரியர் முகம் சுழிக்கும்படி செய்து விட்டார். திருமலை நம்பிகளே, அடியேன் தெளிவாக உமக்கு சொல்கிறேன். இதோ உங்கள் அருகில் நிற்கிறாரே இவர். நம் மடத்திற்கு வந்து நம் ஆச்சாரியரை பார்த்து தன்னை சிஷ்யராக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் இவரை பார்த்த மாத்திரத்திலேயே நம் ஆச்சாரியர் யமுனாச்சாரியருக்கு பிடிக்காமல் போய்விட்டது. நம் ஆச்சாரியரின் தயாள குணமும் கருணையே வடிவான கருணாமூர்த்தி அவர் என்பதும்